கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் புனித திருத்துத தோமாவின் விழாவின் வாழ்த்துக்களை ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற யூடியூப் மூலமாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். புனித திருத்துத தோமாவினுடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இவரை கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய நற்செய்தியை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் புனித திருத்துத தோமா அவர்கள். இந்த புனித திருத்துதருடைய தோமாவினுடைய வாழ்க்கையை சற்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலிலேயாவில் பிறந்தவர். அதே வேளையிலே நற்செய்தியில் நாம் காண்கிற ஒத்தமை நற்செய்தி என்று அழைக்கப்படுகிற சினாப்டிக் காஸ்பல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இந்த 3 நற்செய்திகளிலும் திருத்துதருடைய தோமாவின் பெயர் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 10:3, மார்க்கு 3:18, லூக்கா 6வது அதிகாரத்திலும், ஏன் திருத்துதர் பணிகள் 1:13 கூட திருத்துதர் தோமாவுடைய பெயரை குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நற்செய்தியாளர் யோவான் அவர்கள் இயேசுவுக்கும் திருத்துத தோமாவுக்கும் இடையான உறவையும் உரையாடலையும் அவர் விரிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு 3 சான்றுகள். முதலிலே இயேசு லாசர் நோயிற்றிருக்கிறார், சாக கிடக்கிறார் என்று கேள்விப்படுகிற பொழுது அங்கே போகலாம் என்று சொல்கிறார். அவன் உறங்குகிறான், நாம் போய் அவளை சந்திப்போம் என்று சொல்கிறார். அவருக்கு தெரியும் லாசர் இறந்து விட்டார் என்று. இருந்தாலும் அவன் உறங்குகிறான் என்று சொல்லுகிற பொழுது அங்கு சீடர்கள் உறங்கினால் அவன் நலம் பெறுவான் என்று சொல்லுகிறார்கள். புரிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது, நாம் அங்கே போவது நல்லதல்ல என்று இயேசுவுக்கு அறிவுறுத்துகிறார்கள். முன்பொரு நாளிலே சீடர்கள் நம் மீது கல்லெறிய பார்த்தார்கள், இப்பொழுது போவது நல்லதல்ல என்று அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் அந்த வேளையிலே திருத்துத தோமா தைரியமாக துணிச்சலாக மற்ற எல்லா சீடர்களுக்கும் சொல்லுகிறார், வாருங்கள் நாமும் சென்று ஆண்டவரோடு இறப்போம் என்று. ஆக விசுவாசம் என்பது இப்படி இருக்க வேண்டும். திருத்துத தோமா நமக்கு ஒரு அழகான உதாரணம். இரண்டாவது, திருத்துத தோமாவை பற்றி நற்செய்தியில நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி சொல்லுகிறார், ஆண்டவர் அந்த ரா உணவின் பொழுது நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே எல்லோரும் அமைதி காக்கிறார்கள். திருத்துத தோமா, ஆண்டவரை நீ போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, அந்த வழியை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டு சொல்லுகிறார், நானே வழியும் வாழ்வும் உண்மையுமா இருக்கிறேன் என்று மிகப்பெரிய ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு திருத்துத தோமா காரணமாகிறார். மூன்றாவது, திருத்துத தோமாவை பற்றிய ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். அவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை அவர் ஐயப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. எல்லோரும் மேல் மாடியில் இருக்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், தோமா அங்கே இல்லை. அப்பொழுது எல்லோரும் சென்று தோமாவிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிற பொழுது தோமா சொல்லுகிறார், ஆணிகளால் துளைக்கப்பட்ட அவருடைய காயங்களை நான் பார்த்தால் ஒழிய, அவர் விழாவில் என் விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் தோமாவுக்கு உயிர்த்த ஆண்டவருடைய காட்சி கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்லுகிறார், இதோ என் காயங்கள், உன் விரலை இடு, என் விழாவிலே உன் விரலை இடு, என் தொட்டுப்பார் என்று சொல்லுகிற பொழுது, ஐயம் தவிர நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிற பொழுது திருத்துத தோமா நெஞ்சுருக, என் ஆண்டவரே, என் தேவனே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய பிரமாணத்தை அங்கே அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். எவ்வாறு பிலிப்பி செசரியா பகுதியிலே என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு சீடரிடத்தில் கேட்டாரோ, அப்பொழுது பேதுரு சொல்லுகிறாரே, நீர் வாழும் கடவுளின் மெசியா என்று. அது ஒரு விசுவாச அறிக்கை. அதே போல உயிர்த்த ஆண்டவரை அவர் நேரில் சந்திக்கிற பொழுது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவர் அறிக்கையிடுகிறார். அந்த என் ஆண்டவரே, என் தேவனே என்கிற அந்த விசுவாசத்தை தான் அவர் இஸ்ரேலிலிருந்து அவர் கேரளாவிலே வந்து கால் பதிக்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய 7 இடங்களிலே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதையும் போதிப்பதையும் திருச்சபை வளர்த்ததையும் திருமுழுக்கு கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். அங்கிருந்து மலபார் கடற்கரையோரமாக சென்னையில் தற்போது இருக்கிற சாந்தோமிலே அவர் வந்து அங்கே தங்குகிறார். அங்கே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறார். எதிர்ப்புகள் வருகிறது. சின்னமலைக்கு வருகிறார்.
லிட்டில் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திற்கு வந்து அங்கே எதிர்ப்புகள் வருகிறது. மீண்டுமாக பரங்கிமலை என்று சொல்லுகிற தற்பொழுது தோமையார் மலையிலே அவர் வந்து தங்குகிறார். அங்கே அவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவ்வப்பொழுது அவர் ஆவியின் உந்துதலிலே ஜெபிக்கிற பொழுது அவராக வடித்த கற்சிலை ஒன்று இருக்கிறது. தோமையாரே செதுக்கிய கற்சிலை தன்னுடைய ஜெபத்திற்காக விசுவாசத்திற்காக அவர் செதுக்கின அந்த கற்சிலை முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கயவர்கள் அவரை முதுகுபுறமாக இருந்து ஈட்டியாலை குத்தி அவரை சாகடிக்கிறார்கள். இப்படிதான் அவருடைய ரத்தம் இந்த மண்ணிலே விதையாக விதைக்கப்பட்டது. அந்த அவரே வடித்த அந்த கற்சிலை இன்றைக்கும் கூட தோமையார் திருத்தலத்திலே அது நமக்கு இருக்கிறது. ஆலய பலிபீடத்தின் பின்புறமாக அதை வைத்திருக்கிறார்கள். ப்ளீடிங் கிராஸ் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த போர்ச்சுகீசியர்கள் கண்டெடுத்த பொழுது அதை தோண்டி எடுத்த பொழுது ஆலயம் கட்ட வேண்டும் என்று தோண்டின பொழுது அந்த கற்சிலை சிறுவை கிடைக்கிறது. தோமையாரால் செதுக்கப்பட்டது. அது ஒவ்வொரு ஆண்டும் அதிலிருந்து அவருடைய ரத்தம், அந்த இரத்த கரை அந்த சிலுவையிலே படிந்திருந்தது. அது ஒவ்வொரு ஆண்டும் கசிந்தது என்று வரலாறு உண்டு நமக்கு. பிறகு அந்த ஆலயத்தை விரிவாக்கம் செய்கிறார்கள். லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆண்டவரை எதிர்நோக்கிய அன்னை என்கிற அன்னையின் பெயருக்கு அதை அர்ப்பணிக்கிறார்கள். இது ஒரு வரலாறு. இன்றைக்கு அதே புனித தோமையார் ஆலயம் 2010 ஆண்டு தேசிய திருத்தலமாக உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு அதே தேசிய திருத்தலம் இன்றைக்கு பசிலிக்காவாக அது உயர்த்தப்படுகிறது. நம் செங்கற்பட்டு மறை மாவட்டத்திற்கும் உலக திரு அவைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். நாம் நிச்சயமாக இந்த நாளை கொண்டாட வேண்டும். செங்கற்பட்டு மறை மாவட்ட தலைமை ஆயர் மேதகாய டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை அவருடைய பிறந்த நாளும் கூட இன்றைக்கு. எனவே இந்த அவருடைய நன்னாளிலே, பிறந்த நாளிலே புனித தோமையாருடைய இந்த விழாவை கொண்டாடுவது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆய தந்தையருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், உலக மக்கள் அனைவருக்கும் புனித திருத்துத தோமாவின் விழாவின் வாழ்த்துக்களையும் ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற யூடியூப் மூலமாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித தோமையாருடைய பெயரை தாங்கி நிற்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற யூடியூப் மூலமாக நீங்கள் விசுவாசத்திலே வளர நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பயணிப்போம். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.